மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சில கருத்துக்கள் வாயிலாக. எங்கே அந்த மகிழ்ச்சி, எங்கே அந்த மகிழ்ச்சி? இன்றைய காலகட்டத்தில் மகிழ்ச்சியை எங்கெல்லாம் எங்கேயோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம், நானும் உட்பட. மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும், அது என்ன விலை என்ற நிலைதான் இப்போது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆம், எது மகிழ்ச்சி, எங்கே மகிழ்ச்சி? சரி, இந்த 2 கேள்விகளில் நாம் மகிழ்ச்சியாக எப்படி வாழ வேண்டும்? ஆக இந்த 3 கேள்விகளை, அதற்குரிய விடைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம் மனதையே சற்று தட்டி கருத்துக்கள் வாயிலாக நம்மை நாமே ஆலோசித்து பார்ப்போம், நாம் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று. முதலில் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? ஆமாம், உங்களில் இருக்கிறது, என்னில் இருக்கிறது, இந்த சமூகத்தில் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது இந்த மகிழ்ச்சி. சரி, எது மகிழ்ச்சி? சரி, அதற்கு முன்னதாக இந்த மகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம். நாம் செய்கின்ற வேலையில் மகிழ்ச்சி இருக்கின்றது, நம்முடைய குடும்ப உறவுகளிலே மகிழ்ச்சி இருக்கின்றது, நம் நல்ல எண்ணத்தோடு, நல்ல பார்வைகளோடு, நல்ல கருத்துக்களோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் மத்தியிலும் மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆக மகிழ்ச்சி எங்கோ இல்லை, என்னிடத்தில், என்னுடைய உள்ளத்தில், என் கைகளில் இருக்கின்றது மகிழ்ச்சி. சரி, மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது ஒருவர் என்னை புகழ்ந்தால், என்னை பாராட்டினால் அதுதான் மகிழ்ச்சியா? அதைத்தான் மகிழ்ச்சி என்று எண்ணுகிறோம். இந்த உலகமும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றது. நான் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விட்டால், என்னை பாராட்டினால் அதுதான் மகிழ்ச்சி. சரி, அதே செயலை நான் சரியாக செய்யாவிட்டால் மற்றவர்கள் என்னை தூற்றுவதும் என்னை இகழ்வதும் ஏற்படும் பொழுது நான் மிகுந்த கவலை அடைகிறேன். அங்கே மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது. அதுவா மகிழ்ச்சி? அதுவல்ல. மகிழ்ச்சி என்பது இயல்பான நிலையில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, அங்கே நம்ம இயல்பான நிலையில் எப்போதும் போல் இருந்தால் மகிழ்ச்சி என்பது எப்போதும் போல் நிலையாக இருக்கும். 2வது, நமது எண்ணங்கள் எப்பொழுதுமே பாசிட்டிவ் திங்க் வைப்ரேஷன், அதாவது நேர்மறை சிந்தனையோடு நேர்மறை எண்ணங்களாக இருக்க வேண்டும். அப்போது கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். சரி, எது மகிழ்ச்சி? அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். எல்லாரும் நம்மை பாராட்டினால், புகழ்ந்தால் மகிழ்ச்சி என்று இந்த உலகம் எண்ணுகிறது. அதுவல்ல. எந்த ஒரு செயலை செய்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், தடைகள் பல வந்தாலும், அதையெல்லாம் தகர்த்தெறிந்து அதை போராடி வெற்றியோடு, தன்னம்பிக்கையோடு, துணிவோடு நாம் எதிர்கொண்டால் அங்கே ஒரு நிலையான உண்மையான வெற்றி இருக்கும். ஆக எங்கே ஒருவர் ஒரு மனிதத்துவத்தோடு அன்பு, பண்பு, இரக்கம், கருணை, மனிதம், மனித நேயம், உண்மை, நேர்மை, நீதி போன்ற எல்லா பண்புகளோடும் கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையில் வாழும் பொழுது அங்கே மகிழ்ச்சி இருக்கும். பெண்ணாய் பிறந்து விட்டோமே என்று வேதனை கொள்ளாமல், அந்த பெண்ணாய் பிறந்தவள் பல்வேறு தடைகளையும் பல்வேறு துன்பங்களையும் தாண்டி வெற்றி கொண்டு எழுந்து நிற்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி இருக்கின்றது. ஒரு சிறந்த செயலை செய்து சமூகத்தில் வெற்றி கொண்டு ஜொலித்தால் மட்டுமே மகிழ்ச்சியா? இல்லை. நாம் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் போல் இயல்பான எண்ணங்களோடு, மக்களோடு மக்களாக, நேர்மறை சிந்தனையோடு, நல்ல எண்ணங்களை கொண்டு, நல்ல கருத்துக்களை விதைத்து சமூகத்தில் சமூகமாக மனிதத்துவத்தோடு வாழும் பொழுது அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அதுவே உண்மையான மகிழ்ச்சி. எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சி நிலைக்கும். நேற்று என்ன நடந்தது,
நாளை என்ன நடக்கப் போகிறது, இன்று என்ன நடக்கிறது என்று கவலை கொள்ளாமல், நேற்றைய நாளை நினைத்து வருத்தப்படாமல், நாளைய நாளை நினைத்து கவலை கொள்ளாமல், இன்றைய நாள் நமது கைகளில் இருக்கிறது, அதை எண்ணி அதை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட வேண்டும். அன்றைய நாளை அன்றைய மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம், மற்றவரையும் வாழ்விப்போம். அதுவே உண்மையான மகிழ்ச்சி என்று கூறி மகிழ்ச்சியோடு வாழ்வோம், மற்றவரையும் மகிழ்விப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.